அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரகலாத் அகாடமி. நான் உங்கள் பிரவீன்குமார். அனைவருக்கும் போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த போகினாலே என்ன சொல்லுவாங்க, பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி நம்ம என்ன லான்ச் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பழையன புகுதலும் அதன் அடிப்படையில் மதிப்பெண் பெறுதலும். அதாவது என்னென்னா, பழையன கழிதலும் அப்படின்றத நம்ம பழையன புகுதலும் அப்படின்ற மாற்றியும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கறதால நம்மளுக்கு நிறைய மார்க்ஸ் நம்மளுக்கு கெயின் ஆகும். ஸோ அதனால் பழையன புகுதலும் மதிப்பெண் பெறுதலும் என்ற டாப்பிக்கில் இனிமேல் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் வீடியோஸ் அப்டேட் பண்ணப்படும். ஸோ அது அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் அப்படியே பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு உண்டானது தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கீதாஞ்சலியின் ஆங்கில மொழிபெயர்ப்பை செம்மைப்படுத்த ரவீந்திரநாத் தாகூருக்கு உதவியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கொஷின்னா, கீதாஞ்சலி இது யார் எழுதுனது அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்திரநாத் தாகூர். அந்த இதுவை மொழிபெயர்ப்பு செய்வதற்கு தாகூருக்கு உதவியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வி.பா. ஹீட்ஸ் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதற்கு உதவி இருக்கார். அடுத்த கொஸ்டின் என்னென்னு பாருங்கள். பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கை முதலில் வைத்த காங்கிரஸ் மாநாடு கேட்குறாங்க. ஸோ பாகிஸ்தான் அப்படின்றவங்களுக்கு ஒரு நாடு வேணுங்க. அந்த நாடு எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு எந்த காங்கிரஸ் மாநாட்டில் முதல்ல வச்சாங்க அந்த கோரிக்கைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லாகூர் மாநாடு அங்கே தான் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி லாகூரில் 1929 அப்பயும் ஒரு மாநாடு நடந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ பூர்ண சுயராஜ்ய தினம் அப்படின்னு சொல்லிட்டு 1930 ஜனவரி 26 ராவி நதிக்கரையில் நம்மளுடைய தேசிய கொடியை ஏற்றிருப்பாங்க. பின்னாளில் அது ஜனவரி 26 என்பது நமக்கு குடியரசு தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம்ல. ஸோ குடியரசு நாளாக அறிவிக்கப்பட்டது. ஓகேங்களா? அது ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது தவறான பொருத்தத்தை தேர்வு செய்க. ஓகேங்களா? தவறான பொருத்தத்தை தேர்வு செய்க. இப்போது வீரி சவார்கர் அப்படின்றது அபினவ் பாரத், லாலா கர்தயால் அப்படின்றது கதர் கட்சி, கான் அப்துல் காபர் கான் அப்படின்றது ஹல்லிலால், பாரத் மாதா சங்கம் இது யாருன்னா வாஞ்சிநாதன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1, 2, 4 இது தவறான இணையாக இருக்குது. ஓகேங்களா? 1, 2, 4 தவறான இணை. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கான் அப்துல் காபர் கான் ஹல்லிலால் அப்படின்ற பத்திரிக்கை இது பண்ணியிருப்பார். பாரத் மாதா சங்கம் வாஞ்சிநாதன் கிடையாது. ஓகேங்களா? அதன் பிறகு அது பாரத் மாதா சங்கம்ன்றது இவர் பகத்சிங் வருவார், லாலா அர்தயால் வேறு ஒருத்தர் வருவார், விடி சவார்கர்ன்றது வேறு பத்திரிக்கை இது பண்ணியிருப்பார். நம்ம பத்திரிக்கை லிஸ்ட்டில் பார்க்கும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்குறேன். ஸோ இதுக்கு ஆன்சர் 1, 2, 4. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரீசன் அண்ட் அசர்ஷன் டைப்பில் வலியுறுத்தல் மற்றும் காரணம் அசர்ஷன் நான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்திய தேசியவாத இயக்கம் அதன் வரலாற்றில் முதல் முறையாக ஒத்துழையாமை இயக்கத்தின் போது மாபெரும் கூட்டத்தை பெற்றது. அதற்கான காரணமாக ஒத்துழையாமை இயக்கத்தில் ஏராளமான விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு உண்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2 கரெக்ட். பட் ஆனால் அதுக்கு உண்டான விளக்கம் இதுக்கு சரியாக படலை. ஓகேங்களா? ஸோ அதுக்கு உண்டான ஆன்சர் அதுதான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வலியுறுத்தல் காரணம் இரண்டுமே சரி. ஆனால் வலியுறுத்தல் ஏவிற்கான விளக்கம் இதில் சரியாக காரணமாக கொடுக்கப்படவில்லை. அதுதான் இதோட ஆன்சர். அடுத்தது சரியான பொருத்தங்களை தெரிவு செய்க. ஓகேங்களா? சரியான பொருத்தங்கள் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அனைத்து இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அது நாக்பூரில் ஏற்படுத்தி தான் கொடுத்துருக்காங்க. ஆசாத் ஹிந்துன்றது பாரிஸ்லேயும், ஷா நவாஸ் கான்ன்றது பிரிட்டிஷ் இராணுவத்திலையும், பாப்புலர் மேக்சிம் அதாவது புகழ்பெற்ற கொள்கை எதிரியின் எதிரி நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான சரியான பொருத்தம் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபார்வர்ட் பிளாக்ன்றது நாக்பூரில் கொடுத்துருக்காங்க. அது கரெக்டு. புகழ்பெற்ற கொள்கை எதிரியின் எதிரி நண்பன். ஸோ இதனால் 1, 4 தான் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்தது டெல்லி தர்பார். இந்த டெல்லி தர்பார்ன்றது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1911 வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட் வட்டார மொழி பத்திரிகை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது எப்போ வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1878 கொண்டு வராங்க. அடுத்தது இல்பர்ட் மசோதா 1883.
அலிப்பூர் வெடிகுண்டு சதி வழக்குன்றது 1908. ஸோ 4-3-1-2 இதுக்குண்டான ஆன்சர். அடுத்தது வந்து யாருடைய பிறந்த நாள் வந்து ஜன்ஜாதிய கௌரஸ் திவான், அதாவது பழங்குடியினர் பெருமை தினம் என்று வந்து கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிர்சா முண்டாவுடைய அந்த பிறந்த நாள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து எந்த நிலவை வந்து கொண்டாடிட்டுருக்கோம், பழங்குடியினர் பெருமை தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்ஜாதிய கௌரவ் திவாசா வந்து கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அடுத்தது 108வது கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மூலதன சந்தை நீண்ட கால நிதி கருவிகளுடன் வந்து தொடர்புடையது. ஓகேங்களா, பணச்சந்தை குறுகிய நிதி கருவிகளுடன் தொடர்புடையது. கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே வந்து சரிதான். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மூலதன சந்தை, அதாவது நம்ம வந்து கேபிட்டல் மார்க்கெட் அந்த டீல் போடுறோம் பார்த்தீங்களா, அது எப்போவுமே வந்து நீண்ட கால நிதி ரொம்ப நாளுக்கு உண்டான இதுவாக வந்து போடுவோம். பணச்சந்தை அப்படின்றது வந்து ஒவ்வொரு நாளைக்கு வந்து அதனுடைய மார்க்கெட் ரேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து குறுகிய நிதி கருவிகளுடன் தொடர்புடையது. அடுத்தது வந்து கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதிக பிறப்பு வீதம் மற்றும் குறைந்து செல்லும் இறப்பு வீதம் எனும் நிலை இந்தியா போன்ற மக்கள் தொகை அதிகமாக உள்ள நாடுகளில் உருவாக்கும் விளைவு எவ்வாறு இருக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பாருங்கள். நீண்ட காலத்தில் சமநிலையுடைய மக்கள் தொகை வளர்ச்சி, உற்பத்தி திறன் கொண்ட மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் தொகை பெருக்கம், தீவிர பொருளாதார முன்னேற்றம், சார்ந்திருக்கும் மக்கள் விகிதம் அதிகமாகும். ஸோ ஆன்சர் வந்து சார்ந்திருக்கும் மக்கள் விகிதம் அதிகமாகும். இதுதான் வந்து இதோடைய ஆன்சர். அதிலே வந்து டிக் பண்ணியிருக்காங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. அடுத்தது வந்து தமிழ்நாடு கடன் ஈட்டுறுதி திட்டம் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு கடன் இதை கொண்டு வழங்குகிறது. எதை கொண்டு வழங்குகிறதுன்னு கேட்டிருக்காங்க. சொத்து மற்றும் உத்தரவாதம் இல்லாமல் வந்து வழங்குகிறது. அவங்களுக்கு வந்து அந்த சொத்து உத்தரவாதம் இல்லாமையே வந்து அந்த கடனை வந்து கொடுக்குறோம். அடுத்தது வந்து பின்வருவனவற்றில் இது சரியாக வந்து பொருந்துகிறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து JROன்றது ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா, அந்த அப்ரிவேஷன் வந்து கரெக்டாக பார்த்துங்க. அடுத்தது வந்து NREPன்றது வந்து தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். இது ரெண்டும் வந்து சரியாக பொருந்துகிறது. அதற்கு பிறகு வந்து புறாவும் HDIக்கும் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எது வந்து கரெக்டான இதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது GST, அதாவது அசஷன் அப்புறம் கூற்றுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். GST இஸ் ஒன் சிங்கிள் இன்டைரக்ட் டேக்ஸ் ஃபார் த என்டையர் கண்ட்ரி. அதாவது GST என்பது முழு நாட்டிற்கும் உண்டான ஒரு மறைமுக வரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. GST என்பது தனிநபரிடமும் இந்து பிரிக்கப்படாத குடும்பத்திலும் மற்றும் நிறுவனத்திலும் பிரிக்கப்பட்டு வசூலிக்கப்படுகிறது. ஸோ இது தவறு. ஸோ ஆனால் A மற்றும் கரெக்ட். ஓகேங்களா, அதனால் R தவறு. அது இந்துன்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு, எல்லாருக்குமே பொதுவானது. அடுத்தது கொடுக்கப்பட்ட அரசின் வேலைவாய்ப்பு திட்டத்தை காலவரிசைப்படி வந்து வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இதுக்குண்டான இயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு சொல்ல முடியும். ஸோ அதன் அடிப்படையில் வந்து ஃபஸ்ட்டு ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. அதன் பிறகு வந்து ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டமும், அதன் பிறகு வந்து சுவர்ண ஜெயந்தி ஊரக சுய வேலைவாய்ப்பு திட்டமும், கிராமப்புற இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு திட்டமும் வந்து கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா, அதுக்கு உண்டான ஆன்சர் வந்து அதுதான். அடுத்தது வந்து திட்ட கமிஷனின் நோக்கங்களை குறித்து பின்வரும் கூற்றுகளில் வந்து எது உண்மை? முழு வேலைவாய்ப்பை வந்து அடைய முடியும். அதன் பிறகு வருமானம் மற்றும் செல்வ ஏற்றத்தாழ்வுகளை வந்து குறைக்க முடியும். அதன் பிறகு வந்து தேசிய மற்றும் தலா வருமானத்தை அதிகப்படியாக வந்து அடையவும் முடியும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து எல்லாமே சரி. ஓகேங்களா, அடுத்தது அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் என்னும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஆவணத்தை ஏற்றுக்கொண்ட அமைப்பு வந்து எதுனா ஐநா சபை. ஓகேங்களா, UNWA தான் வந்து அதை வந்து ஏற்றுருச்சு. அடுத்தது நீதி புனராய்வின் தேவையின் தொடர்பான தவறான காரணத்தை கண்டறி என்ன அப்படின்னு பார்ப்போம். அரசமைப்பே அனைத்திற்கும் மேலானது என்ற கொள்கையை வந்து உயர்த்தி பிடிக்க, கூட்டாட்சி சமநிலையை வந்து தொடர்ந்து பராமரிக்க, குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை வந்து பாதுகாக்க, மக்களின் விருப்பமே அனைத்திற்கும் மேலானதாக இருக்க அப்படின்றது. அப்போ நீதி புனராய்வின் தேவையின் தொடர்பான தவறான காரணம், மக்களுடைய விருப்பமே அனைத்திற்கும் மேலானதாக இருக்குன்றது வந்து தவறு, மற்றது எல்லாமே கரெக்ட். அடுத்தது
இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 280 ஒரு டேஷ் வழங்குகிறது. அதாவது 280 நிதி ஆணையத்தை தான் குறிக்குது. ஓகேங்களா. ஆர்டிகல் 280 வந்து எதை பற்றி சொல்லுதுன்னா ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி சொல்லுது. அதனால தான் ஆன்சர். அடுத்தது பாளைய வாரியம் தொடர்பான கீழ்கண்ட வாக்கியங்களில் எது சரி? இந்த வகை நகர்ப்புற நிர்வாகமானது நம் நாட்டை ஆண்ட ஆங்கிலேயர் ஆட்சியின் மரபாகும். இதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டுமே உறுப்பினராக இருப்பர். மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தில் நேரடி நிர்வாக கட்டுப்பாட்டில் இது உள்ளது. இவ்வாரியத்தில் செயல் அதிகாரியை இதன் தலைவரை நியமிக்கிறார் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேர்டு சரி. அதாவது இந்த வகை நகர்ப்புற ஆங்கிலேயருடைய ஆட்சியின் மரபில் வந்து கொண்டு வரப்பட்டது. மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் நேரடி நிர்வாக கட்டுப்பாட்டில் வந்து இது உள்ளது. ஓகேங்களா. சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ ஃபீவர் கோல்டு எல்லாமே இருக்குது. நல்ல வீடியோ வச்சு நல்லா போட முடியல. ஸோ ரெடி ஆகிட்டோன்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து 119வது கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பக்ருதீன் அலி அகமது குடியரசுத் தலைவரோட பெயரும் அவங்க எத்தனாவதாக வந்து அந்த குடியரசுத் தலைவருடைய பதவி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பக்ருதீன் அலி அகமது வந்து 5வது குடியரசுத் தலைவர். பிவி கிரி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் 4வது குடியரசுத் தலைவர். ஜாகிர் உசேன் அப்படின்ற இருங்க, பக்ருதீன் அலி அகமது இருக்கார்ல, அவர் வந்து 5வது குடியரசுத் தலைவர். ஓகேங்களா. விவி கிரி வந்து 4வது குடியரசுத் தலைவர். அதன் பிறகு வந்து ஜாகிர் உசேன் வந்து 3வது குடியரசுத் தலைவர். நீலம் சஞ்சீவி ரெட்டி வந்து 6வது குடியரசுத் தலைவர். ஓகேங்களா. அடுத்த கொஷின் வந்து கூட்டுறவு சங்கங்களை பற்றிய புதிய கொள்கை வழிமுறைகள் வந்து ஏற்படுத்தப்பட்ட அந்த அரசியல் சட்ட திருத்தம் 97th அமெண்ட்மெண்ட்டில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. அது ஸோ அதனால் வந்து இதை பார்த்துங்க. அடுத்தது வந்து கல்வி உரிமை இந்திய அரசியலமைப்பின் இந்த சட்ட வகுப்பால் வந்து உத்தரவாதம் வந்து செய்யப்படுகின்றது. ஸோ 21A அந்த அமெண்ட்மெண்ட் படி தான் வந்து நம்ம வந்து இதை கொண்டு வந்தோம். அடுத்தது வந்து இந்திய அரசியலமைப்பு முகவுரையின் மொழி மற்றும் லட்சியங்கள் கீழ்கண்ட இந்த அரசியலமைப்பின் செல்வாக்கினால் வந்து உருவாக்கப்பட்டதாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. யூஎஸ்ஏவா, ஃப்ரான்ஸா, யூஎஸ்எஸ்ஆரா, இதில் வந்து எதில் வந்து ஸோ எல்லாத்துலேருந்துமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதனால் அதை பார்த்துங்க. அடுத்தது வந்து இந்தியா கொரில்லா போர் முறையின் தந்தை வந்து சிவாஜி. அவர் தான் மறைந்திருந்து தாக்கும் முறையை வந்து அந்த மலைகளில் இருக்கிறதால வந்து பண்ணுவார் ஈஸியாக. ராஜகம் வீரராஜ்யத்தின் தலைநகர் வந்து விரிஞ்சிபுரம். என்னது விரிஞ்சிபுரம் அப்படின்ற ஒரு ஊர். ஓகேங்களா. அந்த இடத்துல ஒரு சிவன் கோயில் வந்து பாடல் பெற்ற தலமும் இருக்குது. பின்வருவனவற்றுள் எது சரியாக வந்து பொருந்தியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் ஃப்ரஸ் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜி இது சரியாக கேட்டிருக்காங்க. ஸோ சரியான விடை வந்து இந்த காலத்தில் வந்து யார் ஆட்சி புரிஞ்சிருக்காங்கன்ற மாதிரி 1696லேருந்து 1316 இதுதான் வந்து அலாவுதீன் கில்ஜி. ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்குறோம் பார்த்தீங்களா, இது ரிலேட்டடாக இன்னும் எப்படிலாம் வந்து நம்ம வந்து கற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அது ரிலேட்டடாக அந்த டாபிக் போய் ஒரு 1 by 1 வந்து பார்த்துக்குங்க. அதேமாதிரி வந்து ஒரு கொஷின்ஸ் வந்து நம்ம நிறைய வந்து ஆன்சர் வந்து பண்ண முடியும். 4 ஆப்ஷன் இருக்குன்னா அதுக்குண்டான கொஷின்ஸ் வந்து கேட்க முடியும். இப்போ உடம்பு சரியில்லாதாலும் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்ல முடியல. இன்றைக்கி ஆரம்பிக்கணுன்றதுல இதை ஆரம்பித்தேன். அடுத்த கிளாஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் போடுவோம் பார்த்தீங்களா, எல்லாம் டீட்டெயில்டாக வந்து இருக்கும். ஓகேங்களா. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.